வணக்கம். எஸ்பி இன்ஜினியரிங் சேலம். நாம் இப்போ எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை. இவங்க நம்மக்கிட்ட 4 கேவிட்டி ஃப்ளை ஆஷ் பிரிக் மிஷின் அண்ட் இன்டர்லாக் பிரிக் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் புக் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 மிஷினையும் தனித்தனி செட்டப்பில் கேட்டதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி மிஷினை ரன் பண்ணியாச்சு. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோக்குக்கு 4 கல் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 4 ஸ்டோக்கு. ஸோ ஒரு நிமிஷத்தில் 16 கல் வரைக்கும் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கு 4 to 5 மெம்பர்ஸ் இருந்தாவே போதும். பெர் ஷிஃப்ட்டுக்கு 7000 கல் வரைக்கும் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த மிஷினில் ஆட்டோ ஃபீடர் இருக்கிறதுனால மண் ஈவனாக ஃபில் ஆகும். கல் அடித்து வரும்போது கல் அன்ஈவனாக இல்லாமல் கல் ஈவனாக இருக்கும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கு 10 டன் ப்ரெஷர் கிடைக்கும். 10 டன் ப்ரெஷர் கிடைக்கிறதுனால ஒரு கல் கூட உங்களுக்கு உடையாது. இப்போ ஒன்ஸ் நீங்கள் பேன் மிக்சரை லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து 70லேருந்து 80 கல் வரைக்கும் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃப்ளை ஆஷ் கல் அடிக்கிறத பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்லாக்கோட செட்டப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேன் மிக்சர் 5 மினிட்ஸ் ஆகும் மிக்சிங்க்கு. 4 மினிட்ஸ் மிக்சிங்க்கும் 1 நிமிஷம் மிக்ஸ் ஆனதை வெளியே தள்ளுறதுக்கும் டோட்டலாக 5 மினிட்ஸ் தான் ஆகும். பேன் மிக்சர்லேருந்து மண் வெளியே வரும்போது ஸ்க்ரூ கன்வேயர் வழியாக மண் ரோல் ஆகி டேரெக்டாக இன்டர்லாக் டையிலேயே உங்களுக்கு கொட்டிடும். நம்ம டை 2 டைப் ஆஃப் டை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒன்று 6 இன்ச் டை, இன்னொன்று 8 இன்ச் டை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்லுக்கு 15 டன் ப்ரெஷர் கிடைக்கும். நம்மக்கிட்ட ரெண்டும் அட்டாச் பண்ணியும் நம்மக்கிட்ட மிஷின்ஸ் இருக்குது. ஒரு பவர் பேக், ஒரு பேன் மிக்சரை வச்சு இந்த 2 டைப் ஆஃப் கல்லும் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.